யா திஸ் இஸ் டிசம்பர் மாதம்ல வந்து நிறைய பேர் வந்து ரேங்கிங் வீடியோ வந்து போடுவாங்க. ஏன்னா வந்து டிசம்பர் மாதம் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நிறைய பேர் வந்து டிசம்பர் மாதம் வந்து ரேங்கிங் வீடியோ போடுவாங்க. நம்ம சேனல்லேருந்து ரேங்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பாட்காஸ்ட்லையும் சரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போனால் மை ஃபேவரட் தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவில் ஒரு மை ஃபேவரட் இந்த வருஷத்தில் வந்து 2025 வந்த மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 5 ஃபிலிம்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஜென்ரலாக தான் லிஸ்ட்டு எடுத்திருக்கேன். இந்த வருஷத்துலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 5 மூவி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நான் இந்த 5 மூவி தான் சொல்லுவேன். இந்த 5 ஃபிலிம்ஸ் வந்து ஜென்ரலாக நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன். அதனால் வந்து மோஸ்ட் ஃபேவரட் சொல்ல முடியாது. மை ஃபேவரட் ஃபிலிம் இன் தமிழ் சினிமாவில் 2025. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. மை ஃபேவரட் தமிழ் ஃபிலிம் இன் 2025. ஓகே, 5லேருந்து அப்படியே வந்து லிஸ்ட்டாக வந்து நம்ம 1 வரைக்கும் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 5லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். 5லேருந்து சொல்லணும்னா நடுவில் வந்து ஆனரபிள் மென்ஷனும் ஒன்று வரும். 5லேருந்து சொல்லுவோம். 5லேருந்து நான் எந்த மூவி வச்சுருக்கேன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து தேட்டரில் போய் ஆகும்போது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப வந்து எமோஷ்னலாக வந்து எமோஷ்னல் கனெக்டிங் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நான் யாரும் தான் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து சென்னையிலேருந்து யாரும் நான் நேரில் போய் பார்த்தது கிடையாது, பழகணும் கிடையாது. இருந்தாலும் அந்த படத்தில் பார்க்கும்போது வந்து ரொம்ப கனெக்டிங்காக இருந்து அந்த எமோஷனாக எல்லாமே ஒர்க் ஆகிருந்து. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணுது, இல்லைனா ஒரு பிளாக்கில் ஒரு எப்படி தான் ஃபேமிலி இருப்பாங்க, ஒரு தாத்தா பாட்டிலாம் வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு தாத்தா பாட்டி வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும், அப்படி தான் வந்து அதை வந்து சின்ன சின்ன விஷயம் தான் காட்டியிருப்பாங்க. எதுக்கும் டெபிட் டைரக்டர் அவர் விஸ்கம் வச்சுட்டு உடனே வந்து டெபிட் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிமே வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சு ஒரு எமோஷனலாக நல்லா வந்து கனெக்ட் பண்ணி எல்லாருமே வச்சுருப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஃபிலிம் தான் நான் 2025 எனக்கு வந்து 5லேருந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியாக சொல்லுவேன். ஆனால் இதே மாதிரி இந்த எமோஷன் கனெக்டிங்காக வந்து ரொம்ப சிரிக்க வச்ச ஃபிலிம் நான் என்ன சொல்லுவேன்னா 2023 வந்திருக்கோமா டிடி ரிட்டர்ன்ஸு. அது வந்து சந்தானது 2023 தெரியல, எனக்கு சரியாக தெரியல. அந்த ஃபிலிம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து எமோஷனலாக வந்து சிரிக்க வச்சுது. அது வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து தேட்டர்லேருந்து சிரிச்சுட்டே இருந்தோம் அந்த மூவி பார்த்துட்டு. ஆனால் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து எமோஷனலாக வந்து எந்த மூவிஸும் வந்து கனெக்ட் ஆக மாட்டேன். ஆனால் இந்த மூவி வந்து என்னை எமோஷனலாக வந்து ஸ்க்ரீன் பிளேலும் சரி ரொம்ப எமோஷனலாக வந்து கனெக்ட் பண்ண வச்சது. 4th இடத்துல இருக்க என்ன ஃபிலிம்னா விடாமுயற்சி. இது வந்து ரொம்ப மெயின்ஸ்ட்ரீமான ஒரு ஃபிலிம் தான். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஃபிலிம் பிடிக்கல. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. கதையேந்து ரொம்ப நிறைய பேருக்கு கதையேந்து பிடிக்கல. இதனால் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க, அவனை போய் காப்பாற்றுறாங்க, அவனை போட்டு அடிக்கிறாங்க, அப்படிதான் அவ்வளோதான் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஆனால் நான் எப்படி பார்த்தேன்னா, நான் ஒத்துக்கிறேன், முன்னாடி இருந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. எப்போ வந்து த்ரிஷா வந்து கடத்துகிறாங்களோ அப்போலேருந்து படம் வந்து வேறு லெவல்லேருந்து போகும். வேறு லெவல்லேருந்து ஹாலிவுட்டில் அளவுக்கு அந்தளவுக்கு தான் போகும். ஏன்னா வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதனால இன்டெலிஜென்ட்டான மூவ்ஸெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு விஷயம் காட்டுவாங்கள்ல, அது வந்து விடாமுயற்சியில் இருந்தது. அதனால் வந்து விடாமுயற்சி நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் எப்போ வந்து த்ரிஷா வந்து கடத்திட்டு போயிடுவாங்களோ வந்து படம் வந்து செம்ம விறுவிறுப்பாக ஆகிடும். 4th இடத்துல விடாமுயற்சி. 3rd இடத்துல இருக்க என்னென்னா காந்தா மூவி தான். காந்தா மூவி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. அதனால் இந்த காந்தா மூவி வந்து ரொம்ப பார்க்கும்போது வந்து அது வந்து ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் மூவி தான். வந்து பழைய மூவி, அதாவது 2050s அந்த டைமில் நடக்கிற கதை. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி வந்து நடக்கும், என்ன மாதிரி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம தலைவி அந்த மாதிரி படம் பார்த்துருப்போம்ல, அதே தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து காட்டுற மாதிரி வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அதாவது மூவியில் நடக்கிறதுக்கும் ப்ரெசென்ட்டில் நடக்கிறதுக்கும் அந்த ஒரு பிக்வீனில் ஒரு வந்து ட்ரான்ஸ்லேஷன் வச்சுருப்பாங்க. அது வந்து பயங்கரமாக இருக்கும். அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது வந்து கலர்லேருந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து மாறும். அது வந்து பயங்கரமாக இருந்தது. எனக்கு வந்து காந்தா மூவி வந்து கதையும் சரி, அந்த ப்ரொடக்ஷனும் சரி, அந்த கலரும் சரி, அந்த இந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி வந்து பயங்கரமாக இருந்தது. எனக்கு காந்தா ரொம்ப மூவி வந்து நல்லாவே இருந்தது. அதோடு வந்து நம்ம துல்கரும் நம்ம வந்து ராணாவும் கொடுத்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஹைப் பண்ணி விட்டுறாங்க. ஓகே, அடுத்தது 2nd இடத்துல இருக்க என்னென்னா எனக்கு வந்து காந்தாரா 2 நான் எத்தனை பேரும் பார்த்தீங்கன்னு தெரியல. காந்தாரா 2 வந்து நான் ரோகிணி தேட்டரில் போய் பார்த்தேன். ரோகிணி தேட்டரில் போய் பார்க்கும்போது வந்து சவுண்டு நான் 1 டைம் தான் பார்த்துக்கிறேன் இது வரைக்கும். அதால் சவுண்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து
அந்த தேட்டரில் பார்க்கும்போது நான் ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்தேனா இல்லைன்னா சவுண்டு வந்து பேசிக்காக அப்படி தான் இருந்ததா அப்படின்னு தெரில. சவுண்டு வந்து செம்ம சூப்பராக கேட்டுது. அந்த சாங் ஆகட்டும், டன் 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 அந்த சாங்கராக வரும்போது வந்து இது ஃபஸ்ட் பார்ட்லேருந்து கேட்டிருக்கோம். ஆனால் தேட்டரில் நான் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட் பார்ட் நான் தேட்டரில் போய் பார்க்கல. செகண்ட் பார்ட்லேருந்து தேட்டரில் போய் பார்க்கும்போது வந்து இந்த சாங் வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக இருந்து நேஷ்னல் அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆக்டிங் கொடுத்துருவாங்க அவருக்கு. செகண்ட் வந்து மியூசிக் வந்து நேஷ்னல் அவார்டு வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இல்லை அதுக்கு ஒரு சாய்ஸே கிடையாது. நேஷ்னல் அவார்டு வந்து மியூசிக் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் வந்து காந்தாராலாம் இருக்குது. காந்தாரா மூவி உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் வந்து அந்த படம் தான் நல்லா தான் இருக்குது. அது 1 பார்த்து நீங்கள் 2 பார்த்துருந்தா அதோட ரிலிஜியன் என்ன தான் அது என்ன தான் சாமி காந்தாரா சாமி வந்து உங்களுக்கு ரிலிஜியன் என்ன தான் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் லிஸ்ட்டில் காந்தாரம் 2 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீரதீர சூரன். விக்ரம் வந்து வீரதீர சூரன் இந்த படம் வந்து வந்துட்டோன்னே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த படம் மிஞ்சி வந்து இந்த வருஷத்துலேருந்து வரவே வராது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த படம் எந்த படமும் வந்து வரல. ஏன்னா இந்த படத்தை எடுத்த டேரக்டர் வந்து தடமாட்டம் இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலினில் எடுத்த ஒரு மூவி இருக்கும். அந்த மூவியும் சரி ரொம்ப ட்விஸ்ட்டு வச்சு ஒரு த்ரில்லிங்காக வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் வீரதீர சூரன். எனக்கு கேட்டால் 2025 வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி, மை மோஸ்ட் ஃபேவரட் மூவி என்ன சொல்லணும்னா வீரதீர சூரன் தான். ஏன்னா அப்படி இருக்கும் மூவி வந்து நல்லாவே இருக்கும். ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணி நீங்கள் போயிடாதீங்க. ஆனரபிள் மென்ஷன் சொல்கிறேன். ஆனரபிள் மென்ஷனில் வந்து 2 ஃபிலிம் இருக்குது. அந்த 2 ஃபிலிம் வந்து நிறைய பேருக்கு இது பார்த்துருப்பீங்க. அந்த 2 ஃபிலிம் வந்து ஒன்று வந்து அந்த லெவல் மூவியும் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு த்ரில்லரான மூவி தான். செகண்ட் மூவி வந்து பைசன். ஓகே, பைசன் மூவி வந்து மாரி செல்வராஜ் எடுத்து துருவ் விக்ரமன் நடித்து அந்த மூவி நான் சொல்லணுன்னா அந்த மூவியை பற்றி நான் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாமா இல்லைனா நம்ம ஊரில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் மோட்டிவேஷனாக எடுத்துருக்கணும். அந்த மாதிரி மூவி இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மூவியெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்க மூவியில் அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான மூவிலாம் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பீலேவாட்டம் இல்லைனா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான மூவிஸை நீங்கள் எடுத்து பாருங்களாம். அதே கான்செப்ட்லேருந்து கனாவாகட்டும் அது மாதிரி மூவிலாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இன்ஸ்பிரேஷனாக ஒரு மூவி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பைசனில் எப்படி கிளியராக வந்து நீ இந்த ஊரில் போந்துட்டியா, இந்த ஊர்லேருந்து வெயிலி தடுத்து நீ அங்கே போனோன்னா உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு ரொம்ப அழகாக ஒரு சொன்ன மூவி தான் வந்து பைசன். தாரா உங்களுக்கு என்ன ரொம்ப மோஸ்ட் ஃபேவரெட்டு இதில் வந்து எனக்கு ரொம்ப வந்து மை ஃபேவரட் ஃபிலிம் வந்து இந்த வருஷத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிலிம்னா அது இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, அந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.